புரட்டாசி மாதத்தில் மண்மலர்கள் பொன்மலர்களாக மாறியது எப்படி? வெங்கடேச பெருமான் நடத்திய அதிசயம். புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி வெங்கடேச பெருமாளை வழிபாடு செய்தால் சகல நன்மைகளும் உண்டாகும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி சென்று முறைப்படி வெங்கடேச பெருமாளை வழிபட்டு பலன் பெற்றவர் நாரதர். தான் பெற்ற பலனை திருமலை அடிவாரத்தில் உள்ள ஏழைக்கு கனவில் தோன்றி வழிகாட்டினார். அவன் பெயர் பீமையா. அவர் ஊனமுற்றவர். அதனால் அவர் மலைக்கு செல்ல முடியவில்லை என்று வருத்தப்பட்டார். ஏழை குயவனான பீமையா மண்பாண்ட தொழில் செய்து வந்தார். புரட்டாசி சனிக்கிழமை தினத்தில் களிமண்ணால் வெங்கடேச பெருமாள் சிலை செய்து மண் மலர்களால் அச்சிட்டு வெங்கடேச பெருமாளை வழிபட்டார். அப்போது தொண்டை மன்னர் தங்கத்தால் வெங்கடேச பெருமாள் சிலை செய்து பொன்மலர்களால் அச்சிட்டு வெங்கடேச பெருமாளை வழிபட்டார். அப்போது பொன்மலர்கள் மண்மலர்களாக மாறியது. ஆனால் ஏழை குயவன் வெங்கடேச பெருமாளுக்கு அச்சித்த மண்மலர்கள் பொன்மலர்களாக மாறியது. காலை இந்த உண்மையை அறிய தொண்டைமான் புறப்பட்டு சென்றான். ஒரு குடிசையில் மண்ணிலால் செய்யப்பட்ட வெங்கடேச பெருமாள் சிலைக்கு எதிரில் மெய்மறந்த நிலையில் மண் பூக்களால் அர்ச்சனை செய்யும் பீமையாவை கண்டான். சில காலம் கழிந்த பின்னர் பீமையா புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்ததன் காலமாக மோட்ச உலகை அடைந்தான். தொண்டைமான் இவ்வரலாற்றை அர்ச்சகர்களுக்கு சொல்லி வெங்கடேச பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதங்களை மண் பாண்டங்களிலேயே தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய பழக்கம் இன்றும் நடைபெற்று வருகிறது. கும்பிட போன்ற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி புரட்டாசியில் பெருமாளை வழிபட்டால் சகல நன்மைகளும் உண்டாகும். நன்றி, வணக்கம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.